ஹலோ யுவர்ஸ், நம்ம வைஸ் எப்படி இருக்கிறீங்க? தளபதி 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 இல்லாத ஒரு செய்தி கூட கிடையாது தமிழ்நாட்டில். அப்படி தான் இருக்குது இன்றைக்கி டேட்டுக்கு. தளபதி சுற்றி தான் எல்லாமே நடக்குது. அரசியல் களமாக இருந்தாலும் சரி, அது சினிமா களமாக இருந்தாலும் சரி, தளபதி சுற்றி தான் நடக்குது. தளபதி நியூஸ்னாவே அது வேறு லெவல் தான். அப்படி ஒரு சம்பவம் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர போகிறாராமே அப்படின்னு ஒரு சைடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு அஜித், ரஜினி, கமல் எல்லாம் வர்றாங்களாமே அப்படின்னு ஒரு சைடு. இந்த பக்கம் மலேசியாவுடைய ஆடியோ லான்ச்சுக்கு டிக்கெட் வேணுமான்னு ஒரு சில கூட்டம். இப்படி பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டுருங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி சேரணும்னு நினைக்கிறேன், சேர்ந்துக்குங்க. ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த சூட்டை கொளுத்தி போடுறது யாருன்னா நம்ம தளபதி தான். காஞ்சிபுரம் ஸ்பீச்லேயே வந்து செம்ம பஞ்சு செம்ம குத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு திமுகவுக்கு. இப்போ அது போக தமிழக வெற்றி கழகத்தில் பழைய நபர்கள், அதாவது மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பழைய நபர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர்றாங்க. அதில் முதன்மையாக ஒரு நபர் வந்து சேர போகிறதாகவும், அவர் வந்து நாளைக்கு சேர போகிறதாகவும் வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் நீங்கள் நேற்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் திரு செங்கோட்டையன். சரி, அவர் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றார் அப்படின்னும் போது ஒரு சில பேர் வந்து சந்தோஷமாகவும், ஒரு சில பேர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களே வந்து இப்படி வந்து நம்ம மற்றவங்களை வந்து சேர்த்தோம்னா நாளைக்கு அவங்க நமக்கு உண்மையாக இருப்பாங்களா அப்படின்ற பயத்தோடையும் நிறைய பேர் இருக்கிறீங்க. நிறைய பேர் நமக்கு கமெண்ட்ஸும் போடுறீங்க. சில பேர் எஸ்ன்றீங்க, சில பேர் நோன்றீங்க. பட் தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் ஃபைனல் அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், செங்கோட்டையன் அப்படின்றவர் வந்து சும்மா பதவிக்காக இங்கே வந்து கட்சியை தேடி வரல அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து உண்மையாலுமே ஒரு அதிமுககாரர். எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்து அந்த கட்சிக்காக உழைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 7 முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு. பல அமைச்சர் பதவியெல்லாம் இருந்திருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய சில ரீசன்ட் செயல்கள் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு பிடிக்கல. உதாரணத்துக்கு அவர் வந்து சசிகலா கூடயும் தினகரன் கூடயும் வந்து ரொம்ப நெருக்கமாகவும் தேவர் ஜெயந்தி போன்ற ஃபங்க்ஷன்லாம் அவர் கலந்துக்கிட்டனால இபிஎஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு, கிட்டத்தட்ட அவரை அடிப்படை உறுப்பினர் இடத்துல இருந்தே நீக்கிட்டார். உறுப்பினர்னு சொல்கிறது நம்மலாம் இப்போ எப்படி மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கிறோம் கட்சியில். நம்மளாம் யாரும் கட்சியில் வேலை பார்க்குறமா கிடையாது. ஆனால் நான் வந்து டிவிகே மெம்பர், நான் டிவிகே மெம்பர்னு ஒரு கார்டு எடுத்துக்கணும்ல. இப்போ அந்த கார்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டிவிகே மெம்பர். இப்போ நம்ம கார்டு வச்சுருக்க நம்ம யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து தலைமை வந்து கேட்கலாமான்னு கேட்டால் கேட்கலாம். இல்லை அவங்க வந்து எங்கள் உறுப்பினரில் இருந்து நாங்கள் எடுத்துட்டோம், அவர் எங்கள் உறுப்பினர் இருக்க வேண்டாம்னு சொல்லலாம். ஒன்று, இது வந்து பொதுமக்களுக்கு. இதே வந்து இந்த கட்சியில் வந்து கேடர்ஸாக இருக்காங்களா ஒரு 2 லட்சம் பேர், அந்த 2 லட்சம் பேரில் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா தலைமை வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த பொறுப்பையும் அந்த நபரை வந்து நாங்கள் கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நிற்கிறோம், அவருக்கும் எங்கள் கட்சியும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 77 வயசான செங்கோட்டையன் அவர்கள், அவர் இத்தனை வருஷமாக அதிமுகலேருந்து பணியாற்றிருக்காரு. ஜெயலலிதா பீரியடில் பணியாற்றிருக்காரு, எம்ஜிஆர் பீரியடில் பணியாற்றிருக்காரு, இபிஎஸ் பீரியடில் பணியாற்றிருக்காரு. இவ்வளோ பணியாற்றிய ஒரு நபரை திடீர்னு அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடுக்கும்போது அவருடைய மனவேதனை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் வந்து இப்போ கட்சி வச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவர் கட்சி கிடையாது. அவர் ஒரு தனிப்பட்ட நபராக தான் இருக்கிறார். அப்போ அவர் இன்றைக்கி வந்து டிஎம்கேக்கு போகிறதோ இல்லை பிஜேபிக்கு போகிறதோ இதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இத்தனை வருட காலம் அதிமுகலேருந்து பணியாற்றவர் இப்போ சடனாக திமுகவுக்கு போய் பணியாற்றுவான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, வேறு ஒரு மாற்றுக் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை நிறுத்தி கொள்ளவும் தனக்கான அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணவும் மக்களுக்கான விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு நல்ல கட்சியை வந்து எதிர்நோக்கி இருக்கும்போது இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல கட்சி அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான். ஸோ அப்போ அவர் இந்த கட்சியை நோக்கி வர்றாரு அப்படின்னும்போது இவருக்கான ஒரு அங்கீகாரம் கட்சியில் கிடைக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இவருக்கு அனுபவம் இருக்குது, இந்த அனுபவத்துக்கான ஒரு பொறுப்பு கிடைக்கும். இங்கே அப்போ நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, அப்போ புஷியானந்த் அவர்களை தூக்கிட்டு இவரை போட்டுருவாங்களா அப்படின்னு. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த பொறுப்பில் யாருக்கும் எந்த மாற்றம் வரப்போகிறது கிடையாது. அது செஞ்சால் அது தளபதி கிடையாது. ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்துட்டு அவர் தப்பு செய்யாமல் அவரை வந்து அந்த பதவியிலேருந்து நீக்கிறதுக்கான ஆள் கிடையாது தளபதி.
கட்சி ஆரம்பிக்கும் போது இவங்களாம் அனுபவம் இல்லாதவர்கள் தான் இந்த தளபதி கூட நின்று இப்போ 1.5 வருஷமாக கட்சியை நடத்தி கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னும் போது இன்றைக்கி அனுபவசாலிகள் உள்ளே வர்றாங்கன்றதுக்காக இவங்கள தூக்கி போடுற ஒரு தரங்கட்ட செயலை மற்ற கட்சிக்காரங்க மாதிரி தளபதி செய்ய மாட்டார் அப்படின்றத நீங்கள் நம்புங்க. ஸோ அப்போ இவர் வர்றாரு, இவர் என்னப்பா பொறுப்பு கொடுப்பார்னா கண்டிப்பாக இவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஜெனரல் செக்ரட்டரி தான், பட் புஷியானந்தர்கள் அந்த பொதுவாக கிடையாது. ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி, ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணுற மாதிரி ஒரு ஒரு இப்போ பெரிய டீம் இருக்காங்கல்ல, இப்போ இவங்க எல்லாருக்குமானதை விட அனுபவம் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கும். அப்போ அவருடைய அனுபவத்தின் பேரில் அடுத்தடுத்து வரப்போகிற கூட்ட நிகழ்வுகள், அடுத்தடுத்து வரப்போகிற இடத்துல என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பொறுப்பை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத மாட்டுக்கிறது கிடையாது. ஸோ செங்கோட்டையன் உள்ளே வரனால ப்ளஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ப்ளஸ் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் அவர் சசிகலா டிடிவி கூட க்ளோஸாக இருக்கார். டிடிவி ஆல்ரெடி கட்சி வச்சுருக்காரு. ஸோ அவங்க கட்சி ரீதியாக உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓபிஎஸ் எங்கிட்டா போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் நான் புதுசாக கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பட் இதில் டிடிஏ கூட நம்மளாம் ஓபிஎஸ் நம்பலாமா அப்படின்ற டவுட் தான் நமக்கு வருது. ஸோ இப்படி இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது. அப்போ ஒரு பெரிய தலை வரும்போது எப்பயுமே கட்சிக்கு பலம் தான். ஒரு கேள்வி எல்லாருக்கும், என்னப்பா இவங்க வர்றாங்க என்னதான் இருந்தாலும் திடீர்னு மாறிட்டாங்கன்னா, திடீர்னு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு ஏடிஎம்கேல போய் ஜம்ப் அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏடிஎம்கேல இருந்தாலும் சரி, டிஎம்கேல இருந்தாலும் சரி, நம்ம கட்சிக்கு யாராவது ஒருத்தவங்க வரணும் அப்படின்னா அது அந்த பழைய கட்சியில் இருக்க நபர்கள் தான் வர முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்ற எல்லாருமே தளபதியோடைய கட்சியில் இருக்க புதிய நபர்கள். அப்போ அனுபவசாலிகள் நமக்கு வேணும்னா அது ஒன்று டிஎம்கேல இருக்கணும், இல்லை ஏடிஎம்கேல இருக்கணும், இல்லை நான் என்டிகேல இருக்கணும், இல்லை தேமுதிகல இருக்கணும், இல்லைன்னா வைகோ கட்சியில் இருக்கணும், பாமகவில் இருக்கணும். ஸோ இப்படி பிஜேபியோ காங்கிரஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு கட்சிகள் இருந்து தான் அனுபவசாலிகள், அதாவது அரசியல் அனுபவசாலிகளும் அந்த முகம் தெரிந்த நபர்களும் நம்ம கட்சிக்கு வர முடியும் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அனுபவசாலிகள் கட்சிக்கு தேவை தான். அவங்க உண்மையாக இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத காலம் தான் நிர்ணயிக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த நபர்கள் உண்மையாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற கட்சிகள் தலைமையே கொள்ளையடிக்கும். என்னது தலைமையே கொள்ளையடிக்கும். அவங்களோட அஜெண்டாவே கொள்ளையடிக்கிறது தான். அவங்களோட அஜெண்டாவே மக்களை பாதுகாக்கிறது கிடையாது, கொள்ளையடிக்கிறது தான். ஸோ அப்படிப்பட்ட தலைவர்கள் கீழே இவங்க நல்லவராகவே இருந்தாலும் வேலை பார்த்தாலும் இவங்களால செயல்பட முடியாது. அப்போ வேறு வழி, அவங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம எதாவது சம்பாதிச்சுட்டு போண்டா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் இங்கே விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. மக்களுக்கு சேவை செய்ய வர்றேன்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ அவர் கூட சேரக்கூடிய நபர்கள், உதாரணத்துக்கு இப்போ செங்கோட்டையன் போன்றவர்கள் 77 வயசு ஆயிடுச்சு. அவர் கண்டிப்பாக சொத்து சேர்த்து வச்சுருப்பார். இதுக்கு மேலே நம்ம சொத்து சேர்க்கணுமா அப்படின்றத யோசிக்க மாட்டார். இதுக்கு மேலே நமக்கு ஏதாவது ஒரு நல்ல பேர் கிடைக்குமா, இன்னும் எத்தனை வருஷம் வாழ போகிறோம் தெரியாது, அந்த வாழ போகிற காலத்துக்குள்ளே ஒரு நல்ல பெயர் எடுத்து இல்லை நல்ல பதவியிலிருந்து நம்ம போய் சேர மாட்டோமான்னு தான் யோசிப்பாங்க. இது எல்லாத்தையும் விட மக்கள் ஒருத்தரை வெறிகொண்டு நேசிக்கிற ஒரு கூட்டத்தை இது வரைக்கும் இந்த கட்சி தலைவர்கள் யாருமே பார்த்ததில்ல. எல்லாரும் சொல்லுவாங்க எம்ஜிஆர் கூட்டம் வந்திருக்கு, ஜெயலலிதா கூட்டம் வந்திருக்கு, விஜயகாந்த் கூட்டம் வந்திருக்குன்னு. ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டத்தை இந்த எந்த நபர்களுக்கும் வந்ததில்லை, அதை இவர்கள் யாரும் கண்டதில்லை அப்படின்றதான் உண்மை. இதை நான் பலவாடி சொல்லிட்டு இருக்கேன். டோன்ட் கம்பேர் விஜய் வித் எனிபடி. ஏன்னா இவர்கள் கிடையாது விஜய். இவர்கள் எல்லாத்தையும் விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நபர் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட். நான் அதை பல காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இவங்களாம் அதற்காக இவரோட கம்மியான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இவர்கள் இருந்த காலகட்டம் வேறு, விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் வேறு. இவர்கள் இருந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியா அப்படின்ற ஒன்று கிடையாது. அவர் அந்த இடத்துக்கு போகிறாருன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் வருவாங்க. இன்றைக்கி விஜய் அவர்கள் ஒவ்வொரு செய்கையும் ஒவ்வொரு செயலும் நுணுக்கமாக பார்க்கப்படுகிறது, மக்கள் அதில் கொண்டு போய் சேர்க்கப்படுது அப்படின்னும் போது அவர் என்ன செஞ்சாலும் ஏது செஞ்சாலும் எங்கே எப்படி செஞ்சாலும் அதற்குன்னு ஒரு தனி வரவேற்பு இருக்குது. ஜென்ஜி கிட்ஸ் அப்படின்னு அந்த கிட்ஸ், அதாவது இளைஞர்களை கவர்ந்த ஒரு மிகப்பெரிய தலைவராக இன்னைக்கு விஜய் இருக்கார். ஸோ அப்போ இவ்வளோ பெரிய ஒரு தலைவரை மக்கள் கொண்டாடும் போது இதே அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இவர் கூட நிற்கக்கூடிய நம்மளையும் மக்கள் கொண்டாடுவாங்கன்ற இன்றைக்கி கட்சியில் சேர்றவங்க எல்லாருக்குமே பணத்தாசை விட பேராசை, புகழாசை, நம்மளையும் மக்கள் கொண்டாடணும், நம்மளையும் மக்கள் போற்றணும் அப்படின்ற அந்த ஆசை அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தளபதி கூட இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, இப்போ உசியானந்த போனால் அவருக்கு ஒரு கூட்டம் போகுது, அதோ போனால் அங்கே ஒரு கூட்டம் போகுது, சிட்டியார் போனால் அங்கே ஒரு கூட்டம் இருக்கும், அவருக்கு ஒரு ஆறாவாரம் இருக்கும், ஒரு வரவேற்பு இருக்கும். அதெல்லாம் எதற்காக? விஜய் அவர்களுக்காக. ஸோ அப்போ அந்த ஒரு ஆறாவாரம் இங்கே இருக்கும். பழைய நபர்கள் கட்சியில் வருவது வரவேற்கத்தக்கது. பாலிடிக்ஸில் அது வேணும், அனுபவசாலிகளும் வேணும்.
அது ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் எடுக்காமல் இருந்ததுக்கான காரணம் நீங்கள் சந்தேகப்பட்ட அந்த பல விஷயங்கள் விஜய் அவர்களுக்கும் இருந்திருக்கும். பட் இன்னும் ஒரு 4-5 மாதம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இவர் இருக்கக்கூடிய இந்த முன்னவர்கள் ஒன்று ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு பாருங்க. இது கட்சிக்கு பலம் தான் சேர்த்துமே ஒழிய இவர் கட்சியிலிருந்து திருப்பி போயிடுவாங்கன்ற அந்த பாயிண்ட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா இவர் எடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மற்ற கட்சிகளால், அதாவது இவங்கெல்லாம் பெருசாக மறுத்த அந்த கட்சி இவங்களை புறக்கணித்து இவங்களை தூக்கி போட்டு நீங்கள் வேண்டாம் போங்கடா அப்படின்ற லெவலில் இவங்களை அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களை தான் இன்றைக்கி கட்சியில் சேர்க்குறாங்க. அப்படின்னும்போது அவர்கள் திருப்பியும் அந்த கட்சிக்கு போய் அசிங்கப்படுவார்களா அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ இதில் பல பேர் வரலாம். ஏன்னா சில பேர் காளியம்மா பேர் அடிபடுது, ஒரு சைடு பிஜேபி ஒரு பார்ட்டி பேர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் அடிபடுது. இப்படி பல பேர் இருக்காங்க, இன்னி பல பேர்கள் வருவாங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மலேசியாவில் ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அது ஆடியோ லான்ச் மட்டும் இல்லை, கான்சர்ட்டு அப்படின்றத சில கலிசிட பயில்கள் புரிஞ்சுக்கணும். உடனே டிக்கெட் விற்கிறாங்க, அந்த காசை வாங்கி இவர் யாருக்கு கரூர் சம்பவத்தில் கொடுத்த காசை இப்போ விஜய் அவர்கள் சம்பாதிக்கிறதுக்கு அந்த காசை வாங்குறாராம். எவ்வளோ கேவலமான புத்தி பாருங்க இவங்களுக்கு. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது நமக்கு தெரியல. ஸோ அந்த கான்சர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் விற்கிறேன்ற பேரில் நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் ஆடியோ லான்ச் 27 டிசம்பர் 2025 ஸ்டேடியம் புக்கே ஜலையில் நடக்குது. அது சம்மந்தப்பட்டு நிறைய பேர் விஐபி டிக்கெட்ஸ் விற்கிறோம், 1000 ringgit, 600, 650 அப்படின்னு நிறைய விதமான ப்ரைஸ். நீங்கள் இப்போயே வாங்குங்க, உங்களுக்கு நீங்கள் முன்னுக்கு நின்று தளபதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஸ்கேமர்ஸ். ஓகே, ஸ்கேமர்ஸ். லெஜிட்டான இதில் பிளாட்ஃபார்மில் லெஜிட்டான ஆர்கனைசர்ஸ், அவங்கக்கிட்ட நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்க. இதை மேனேஜ் பண்ணுறது, இந்த ஈவெண்ட்டை நடத்துறது மலேசியாவில் மாலே ஸ்ட்ரீம் கார்பரேஷன். அவங்களோட ஹாட்லைன் நீங்கள் கூப்பிட்டு செக் பண்ணிக்கோங்க. டிக்கெட்ஸ் ப்ரைஸ் என்ன கேட்டகரி, எவ்வளோ வருது, யார்கிட்ட வாங்கலாம், எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா ஸோ நான் உங்ககிட்ட என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் உண்மையான தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிற தொண்டர்களாக இருந்தாலும் சரி, நண்பீஸாக இருந்தாலும் சரி, ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக வேணால் இருங்க. தலைமைக்கு தெரியும் என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி செய்யணும்னு. ஸோ அதை அவங்க கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்படியானா அப்படி ஆயிருமோ, அப்படி வந்தால் இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த சந்தேகப்படுறதை நிறுத்துங்க. ஏன்னா கட்சி அப்படின்றது விஜய் அவர்கள் மட்டும் இல்லை அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் தான் கட்சி அப்படின்றது நமக்கு தெரியும், மக்களுக்கு புரியாது. மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இது போன்ற பல நபர்கள் நம்ம கட்சிக்கு தேவை. ஏன்னா இன்றைக்கி செங்கோட்டையன் போன்றவர்கள் ஒரு இடத்துக்கு போய் நின்று ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு, ஒரு கட்சியை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் பழைய நபர்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஐயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம இந்த 50+ ஆளுங்க நம்ம பக்கம் சேர்க்கறது, அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது டிவிகேக்கு அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் முறியடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அனுபவசாலிகள் கட்சிக்கு வேணும். இவர்கள் போய் மக்களிடத்தில் போய் சேரும்போது, மக்களிடத்தில் போய் பேசும்போது, இவர்கள் போய் நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்கேன், நான் ஏன் அனைத்து இந்த அண்ணா திராவிடத்தை விட்டுட்டு இப்போ தமிழகத்துக்கு வெற்றிகளை வந்திருக்கேன் அப்படின்னும் போது மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க, அதை ஏற்றுப்பாங்க. அப்போ அந்த கட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, நம்புவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம ஜென்ஜி கிட்ஸு, அப்புறம் 2K கிட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ த 40 ஏஜ், இவங்க எல்லோரும் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், லேடிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் எதிர்பார்த்த அந்த வயதான நபர்கள் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கணும் அப்படின்னா இவரை போன்று பல அனுபவசாலிகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வேணும். அதில் மாட்டு கருத்தே கிடையாது. அட் த சேம் டைம் நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுக்கு இருக்கிற சந்தேகப்படி இவர்கள் திருப்பி திடீர்னு மாறிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதை ஆண்டவன் விட்ட வழி அப்படி தான் நினச்சிக்கணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம நம்புகிறோம், ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னும்போது நம்ம அவரை நம்புகிறோம், நம்பி ஏற்றுக்கிறோம். வர்றவங்க உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு, கட்சிக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்றத நம்புறதை விட நம்ம கட்சி மக்களுக்காக உண்மையாக இருக்கணும்னு நினைக்குது. ஸோ அப்போ இவங்க கட்சியை நம்பி வர்றதை விட மக்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் இவங்க வர்றாங்களா அப்படின்றதான் முக்கியம். எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு லெவலில் பணத்துக்கு மேலே பேர் புகழ் நல்லது செஞ்சு ஒரு நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. அதற்கான ஒரு இடத்தை அவங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அரசியல்வாதிகளும், அது ஏடிஎம்கே டிஎம்கேல இருக்க யாராக இருந்தாலும் சரி, ஆனால் அவங்களுக்கு இந்த கட்சியில் எங்கே போனாலும் அதற்கு வாய்ப்பு இல்லை, அதற்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா அனைத்து கட்சிக்காரர்களும் எப்படியாவது மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கணும் தான் பார்க்குறாங்களே வெளியே மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கல. அப்படின்னும் போது நல்லது செய்யணும்னு நினைக்கிற யாருக்கும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கல. அப்படி ஒரு வாய்ப்பு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் இவங்களுக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றது இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவர்கள் மக்களுக்கானவர்களாக இனி வர காலங்களில் இருப்பார் அப்படின்றத நான் நம்புகிறேன். இதை காலம்தான் முடிவு செய்யும். ஸோ அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சிவன் நடந்த வீடியோவில் டேக் கேர்.